ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நமது முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள். தரணி போற்றும் திருநாள், தமிழர்களுக்கு பெருநாள். நம் பாசத்திற்குரிய அன்னைக்கு சொந்தமாய் பந்தமாய் உறவுகளாய் உணர்ச்சியோடு வழங்கும் ஒரு அழகான வாழ்த்திது. நம் சரித்திர தாய்க்கு சாதிக்க துடிக்கும் இளைய தலைமுறையினர் தலை வணங்கி வழங்கும் வித்தியாச வாழ்த்திது. சரித்திர தாய்க்கு வாழ்த்துக்கள். வரலாற்றை படிப்பவர்களுக்கு மத்தியில் வரலாறாகவே திகழ்பவர் அம்மா. ஆற்றல் மிகுந்த அன்னைக்கு ஏற்றம் தரும் விதமாக அவரை வரவேற்று பாடுவோமா? நேர்மை, ஆட்சித்திறன், நிர்வாகத்திறன் வாயிலாக நம்மை வழிநடத்தும் தாயை தரணி போற்ற வரவேற்போம். அம்மா வருக வருக, வசந்தமே வருக, அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா, அன்பிலும் ஜீவநதியே எங்கள் அம்மா அம்மா, ஆயிரம் காலம் வாழ்க எங்கள் அம்மா அம்மா, அன்பிலும் ஜீவநதியே எங்கள் அம்மா அம்மா, ஆயிரம் காலம் வாழ்க எங்கள் அம்மா அம்மா. சித்திரை மாத பௌர்ணமி திங்கள் போல நீ வருக வருக, செந்தமிழ்நாடு வந்தனை செய்து வாழ்த்த நீ வருக வருக. அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா. வீரமே கருணை ஈரமே தர்ம வெற்றியே வருக வருக, ஞானமே தமிழர் மானமே புகழின் வானமே வருக வருக. வீரமே கருணை ஈரமே தர்ம வெற்றியே வருக வருக, ஞானமே தமிழர் மானமே புகழின் வானமே வருக வருக. அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா. சோதனையாவும் வென்ற தாய் எங்கள் சொந்தமாய் இங்கு வந்த தாய், மக்கள் வேதனையாவும் தீர்த்த தாய், பகை வீழ்த்தவே ஒரு கை பார்த்த தாய். சோதனையாவும் வென்ற தாய் எங்கள் சொந்தமாய் இங்கு வந்த தாய், மக்கள் வேதனையாவும் தீர்த்த தாய், பகை வீழ்த்தவே ஒரு கை பார்த்த தாய். சாதனை நூறு கண்ட தாய், வாழும் சரித்திரமாகி நின்ற தாய், எங்கள் தாயாகி வந்த தாய், நம் நாட்டுக்கு முன்னேற்றம் தந்த தாய். அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா, அன்பிலும் ஜீவநதியே எங்கள் அம்மா அம்மா, ஆயிரம் காலம் வாழ்க எங்கள் அம்மா அம்மா. சித்திரை மாத பௌர்ணமி திங்கள் போல நீ வருக வருக, செந்தமிழ்நாடு வந்தனை செய்து வாழ்த்த நீ வருக வருக. அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா. அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா,
வார்த்தையில் ஒரு வரலாறு, அது அம்மா. ஒரே சொல்லில் ஒரு காப்பியம், அது அம்மா. அன்புக்கு அம்மா, பண்புக்கு அம்மா, நேர்மைக்கு அம்மா, துணிவுக்கு அம்மா. பாசம் என்ற சொல்லுக்கு மெத்த பொருத்தம் அம்மா. தாயின் சிறப்பினை பற்றி அம்மா அவர்களே சொந்த குரலில் பாடிய ஒரு பாடலை இப்பொழுது காண்போம். மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி நமது முதலமைச்சர் அவர்களின் 66வது பிறந்த நாள் பாரங்கும் கொண்டாடப்படுகின்ற இந்த தருணத்தில் புரட்சி தலைவி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். நமது மாநிலம் மட்டுமின்றி மொத்த பாரத தேசத்தின் வளர்ச்சியிலும் பங்கு கொள்கின்ற வகையிலே வாய்ப்பினை பெறவிருக்கின்ற அந்த பொன்னான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் லட்சோப லட்சம் உலகத் தமிழ் பெருங்குடி மக்களின் ஆர்வத்திலும் மகிழ்ச்சியிலும் நானும் ஒருவனாக பங்கு கொள்கிறேன். வாழ்க வாழ்கவென்று அவர்களை வாழ்த்தி அவர்கள் எல்லா நலன்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களை அவர்களுடைய 16வது வயதில் எனக்கு பரிச்சயம். நான் அப்பொழுது சிறுவன், பள்ளி சிறுவன். அவர்களுக்கு பாடி காட்டி இருக்கிறேன். அந்த ஃபோட்டோவை ரொம்ப நாள் வைத்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் பார்த்த 1000ல் ஒருவன் படத்தின் கதாநாயகி. சினிமா வெறியன் நான். சினிமாவில் நடித்து கொண்டிருந்தாலும் அதை பார்த்து வியந்து கொண்டிருக்கும் ரசிகர் கூட்டத்தில் முதன்மையானவனாக இருந்தவன் நான். அன்று முதல் இன்று வரை வெவ்வேறு படிகள் அவர்கள் ஏறி வருவதை பார்த்து கொண்டு நின்றிருக்கிறேன். இன்று பலமுறை முதலமைச்சரான ஒரு சாதனையை படைத்திருக்கிறார். 66 வருடங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் அவருக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியமும் வெற்றிகளும் வந்து அடைய வேண்டும் என்று அன்று பார்த்த 10 வயது சிறுவன் முதல் இன்று 50களை தாண்டி இருக்கும் கமல்ஹாசனின் வாழ்த்துக்கள். என்றும் ரசிகனாக தூரத்திலிருந்து ரசித்து கொண்டிருக்கும் எனது வாழ்த்துக்களும் அந்த பல கோடி வாழ்த்துக்களுடன் சேரட்டும். வணக்கம். இன்று தனது பிறந்த நாளை 66வது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அவர்களுக்கு என்னுடைய மனங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். தலைவி அம்மா அவர்கள் படித்த சர்ச் பார்க் கான்வென்ட்டை சேர்ந்த சிஸ்டர் சிசிலியா அவர்கள் புரட்சி தலைவிக்கு கூறும் பிறந்த நாள் வாழ்த்து. Honorable Chief Minister Ms. J. Lalita, we, the Presentation Sisters, teachers and children of Church Park, deem it a privilege to extend our warm greetings to you on your 66th birthday. We are happy, Madam, that as our Chief Minister, you have the interest of the people at heart and have introduced many schemes to benefit them. Your leadership qualities and oratorical skills have paved the way for progress in the state of Tamil Nadu. And so, our wish for you is, may God make your life a little light within this world to glow, a little flame that burneth bright wherever you may go. Thanks be to God for life, for its mystery unfolding in time, for its meaning in your own story, for the chance to serve with a sincere heart.
and to grow in wisdom every day, for the beginning of a new chapter in your life, for the gift of life and light, for the vision and purpose to guide your steps. May the Lord of Light stay with you this year. A very happy birthday to you and many, many happy returns of the day. May the Lord always smile on you and bless the work that you do. புரட்சி தலைவி சிகரம் தொட்ட இமயம், தடைக்கற்களை படிக்கற்களாய் மாற்றியவர், உழைப்பின் வடிவமாயிருப்பவர், முயற்சிகளின் தடமாய் வாழ்பவர். இப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போலாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான பாடலை கேட்கலாம். வந்தன விழிகள் கொஞ்சம் வெளுத்தன செந்நிற இதழ்கள், செக்கச்சி வந்தன விழிகள் கொஞ்சம் வெளுத்தன செந்நிற இதழ்கள், இமை பிரிந்தது உறக்கம் நெஞ்சில் எத்தனை எத்தனை மயக்கம், இமை பிரிந்தது உறக்கம் நெஞ்சில் எத்தனை எத்தனை மயக்கம், உன்னிடம் சொல்லிட நினைத்தும் மனம் உண்மையை மூடி மறைக்கும், ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ, கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் என்னென்று சொல் தோழி, ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ. பிப்ரவரி 24 அம்மாவனுடைய பர்த்டே. எனக்கு இந்த தேதியை நான் மறக்கவே முடியாது. காரணம் 2 காரணம். ஒன்று, மேடத்து மேலே இருக்க மரியாதைனால எனக்கு அந்த தேதியை மறக்க முடியாது. 2வது, எங்கள் அம்மாவும் பிறந்தது February 24. அம்மாவனுடைய உணவகம் ரொம்ப பாப்புலர். தமிழ்ச்செல்வன் எனக்கு ஒரு ஹேர் கட் பண்ணுற பார்பர் இருக்கார், அவர் வருவார். அவர் வரும்போது எல்லாம் சொல்லுவார், அம்மா உணவகத்தில் தான் நாங்கள் சாப்பிட்றோம், ரொம்ப குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க, மத்தியான சாப்பாடும் அங்கே தான் சாப்பிட்றோம், எங்கள் ஃபேமிலியே நாங்கள் அங்கே தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப சௌரியமாக, ரொம்ப எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாகப்படுறாங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா மாதிரி இன்னொருத்தர் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. அம்மா ரொம்ப நாளுக்கு இருக்கணும், அவங்க முதல்வராகவே ரொம்ப நாளுக்கு இருக்கணும், அப்போ தான் எங்களுக்கெல்லாம் சௌரியம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி எல்லா ஒரு சாதாரண ஜனங்களுக்கெல்லாம் உபயோகமுள்ள ஒரு விஷயமாக
பண்ணுறாங்க அம்மா. அவங்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நீடூழி வாழணும். அன்புள்ள அனைவருக்கும் அடியேனின் தாழ்மையான வணக்கங்கள். அம்மாவின் பிறந்தநாள் 66வது பிறந்தநாள் அவர்களை வாழ்த்தும்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர்கள் நீடூழி வாழ்ந்து இன்னும் பல நன்மைகளை நாட்டுக்கு செய்து மக்கள் சேவையை பெற்று மக்களுக்கு தொண்டாற்றி நீடூழி வாழ எல்லாம் இறைவன் வேண்டுகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள். அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட ஆயுசோடு இருக்கணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மேலும் மேலும் புகழ் வரணும், இன்னும் அவங்க நல்லா இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அவங்கள வாழ்த்துக்கிறேன். சிந்தையில் தெளிவு, செயலில் உயர்வு, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். யூ கேன் வின், உன்னால் முடியும் தம்பி. இவை யாவும் வெற்றிக்கான திறவுகோல் வாசகங்கள். வாழ்வில் வெற்றி பெற தேவையில்லாத கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிய வேண்டும். சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். இதை பற்றியெல்லாம் நான் உங்களிடம் சொல்வதை விட சிட்டுக்குருவியிடமே கேட்போமே. எல்லாருக்கும் நிறைய ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்கவுங்க கேரியரில் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மாவோட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்களுடைய ஃபோக்கஸ். அப்புறம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதை முழுமையாக கடைசி வரைக்கும் அதில் என்னெல்லாம் அதுக்கு செய்யணுமோ, அதாவது அவங்க பிளான் பண்ண விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க அதை நிறைவேற்றுவாங்க. ஒரு 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 ஃபோக்கஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் பிளான்,
எல்லாமே முழுமையாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்தில். ஸோ அந்த ஒரு ரோல் மாடலுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே அம்மா அம்மா. அம்மா அவர்களுக்கு 66வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு முழுக்க என்னை போன்ற தாயில்லாத எத்தனையோ பேருக்கு நல்ல உணவு தருகின்ற எங்கள் அம்மா பிரதமராகி இந்தியா முழுக்க அதே உணவு தர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது. புரட்சி தலைவி எங்கள் அம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நாள் முழுவதும் தொழுவதை விட பிறருக்கு நாடிச் சென்று உதவுவது மேல் என்றார் நபிகள் நாயகம். பிறரை நேசி, அவர் வாழ உதவி செய், அன்பு செலுத்து என்றார் இயேசுநாதர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். நபிகளும் இயேசுநாதரும் வள்ளலாரும் கூறிய சாரத்தை ஒரே பாடலில் ஓவியத்துடன் இப்பொழுது காண்போம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்.
அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பொதுவாக இவங்களையெல்லாம் வாழ்த்தும் போது பாராட்ட வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மை தான். ஏன்னா ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கூறியில் அவங்களுடைய சாதனைகளை சொல்லி வாழ்த்து கூறுறதா இருந்தால் அது பல மணி நேரம் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ பெரிய சாதனை. பொதுவாக இந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு வீரம் விவேகம் அது ரெண்டுமே முக்கியம். அது இவங்ககிட்ட மிக சிறப்பாக இருக்கிறது. 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தா 7 தமிழர்கள் விடுதலை, அதற்காக பாராட்டுவதா? இன்றைக்கி பத்திரிகை பார்த்தா 5000 கோடியில் புதிய திட்டங்கள், 20 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இதுக்காக பாராட்டுறதா? ஒவ்வொரு முறை அவங்க ஆட்சியில் இருந்தப்பவும் செய்த சாதனைகளுக்காக பாராட்டுறதா? அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். அதுக்கு காரணம் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு தெளிவான சிந்தனை தான் காரணம். அதனால் அவங்கள மனசார வாழ்த்துறேன். நீடோடி வாழ வேண்டும். தமிழ் வாழ, தமிழகம் வாழ, தமிழர்கள் வாழ, அம்மா வாழ வேண்டும் பல்லாண்டு. எல்லா மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக இருக்கும் வகையில் கல்வி தரத்தை உயர்த்திய நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இப்படி ஒரு நல்ல நாளில் அவர் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். அன்னதானம் அன்பை பெருக்கும், கண்தானம் ஒளியை கொடுக்கும், மண்தானம் வளத்தை பெருக்கும், பொன்தானம் வாழ்வை சிறக்கும், இரத்த தானம் உயிரை காக்கும். 53,129 பேர் கின்னஸ் சாதனை படைக்கும் விதத்தில் குருதி தானம் செய்தார்கள். எதற்காக? புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நலம் பயக்க. கண்ணை இமை காப்பது போல் நம்மை காக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் நமது கண்களுக்கு விருந்தளிக்கும் ஒரு அருமையான நடனத்தை இப்பொழுது காண்போம். குறிஞ்சியிலே பூமலந்து குலுங்குதடி தன்னாலே, குறிஞ்சியிலே பூமலந்து குலுங்குதடி தன்னாலே, குறிஞ்சியிலே பூமலந்து குலுங்குதடி தன்னாலே, குறிஞ்சியிலே பூமலந்து குலுங்குதடி தன்னாலே, குறுகுறுத்த வண்டு ரெண்டும் பறக்குதடி முன்னாலே, குறுகுறுத்த வண்டு ரெண்டும் பறக்குதடி முன்னாலே, தன்னான தன்னா தன தன ததினா, தன்னான தனா 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 தன தன ததினா. வெளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே, முழங்குகின்ற சங்குநாதம் ஒலிக்குதடி மலையிலே, வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே, முழங்குகின்ற சங்குநாதம் ஒலிக்குதடி மலையிலே, பால் மணக்குது பழம் மணக்குது பறவை கூடு
குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே தன்னான தன்னா தன தன ததினா 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 மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளி மலை நிலத்திலே வேல் இருக்குது வில் இருக்குது வஞ்சியரின் முகத்திலே மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளி மலை நிலத்திலே வேல் இருக்குது வில் இருக்குது வஞ்சியரின் முகத்திலே முத்து மாலை பவழ மாலை மின்னுதடி கழுத்திலே மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் திறன் இருக்குது மனசிலே முத்து மாலை பவழ மாலை மின்னுதடி கழுத்திலே மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் திறன் இருக்குது மனசிலே முத்து மாலை பவழ மாலை மின்னுதடி கழுத்திலே மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் திறன் இருக்குது மனசிலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுத்த வண்டிரண்டும் பறக்குதடி முன்னாலே தன்னான தன்னா தன தன ததினா 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 தன தன ததினா. மக்களோட நல்வாழ்வுக்காக பல நூற்றுக்கணக்கான ஸ்கீம்ஸ், தைரியமான சில முடிவுகள் எடுத்து நல்ல ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார் நமது அம்மா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அம்மா, இந்தியாவிலே முதல் ஸ்டேட்டாக நம்ம தமிழகம் வரணும், அது உங்கள் ஆட்சியெல்லாம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களை வாழ்த்த வயதில்லை, நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை வேண்டிக்கிறேன். 66வது பிறந்தநாள் காணும் அம்மா தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அம்மா உணவகம் எப்படி மிகப்பெரிய வெற்றியடைந்ததோ அதுபோல் தமிழக முதல்வர் இப்பொழுது அறிவித்திருக்கும் அம்மா திரையரங்கம் திட்டமும் விரைவில் அமுல்படுத்தப்பட்டு தமிழகத்தில் உள்ள கிராமங்களில் எல்லாம் இந்த திரையரங்கம் ஓப்பன் பண்ணணும். அதன் மூலம் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய நன்மை வர காத்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் திரையரங்கம் ஓப்பன் பண்ணிட்டா இந்த திருட்டு விசிடி ஒன்றை அறவோடு ஒழிச்சிடலாம். கிராமங்கள் முழுவதும் நகரங்கள் முழுவதும் இந்த அம்மா திரையரங்கம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி காலமாக அது இருக்கும். ஸோ அது விரைவில் இந்த பிறந்தநாளில் நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறது, கண்டிப்பாக அந்த திட்டத்தை கைவிட்டுறாமல் மிக விரைவாக தமிழகம் முழுவதும் அம்மா திரையரங்கம் ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தலைமுறையினரை ஊக்கப்படுத்தும் வகையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பல சலுகைகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கியிருக்காங்க. அவர் மூலம் பலனடைந்த பல மாணவ மாணவிகள்
இத்தினத்தில் புரட்சி தலைவிக்கு நன்றி செலுத்துறாங்க. இப்போ அதை நாம பார்க்கலாம். என் பேர் நிவேதா. நான் அசோக் நகரில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். முதல்லலாம் நாங்கள் படிக்கும் போது விலை கொடுத்து புக்ஸ் வாங்குறதுக்குள்ளே ஸ்கூலில் லெசன் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அம்மா இப்போ பள்ளி தொடங்கிய முதல் நாளே புக்ஸ் கொடுக்கறதுனால எங்களுக்கு படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாமில் நிறைய மார்க் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முன்னாடிலாம் படிக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் புக்ஸ் இருக்கும்போது படிக்க இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது. ஆனால் இப்போ கலர்ஃபுல்லாக புக்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இலவசமாக புக்ஸ் கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. என் பேர் வளர்மதி. நான் அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழக அரசு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக விலையில்லா மிதிவண்டி வழங்குறாங்க. அந்த விலையில்லா மிதிவண்டி மூலயமா என் பள்ளியிலும் சரி தமிழக மாணவர்களும் சரி காலை நேர வகுப்புகளுக்கு சீக்கிரமாக வர முடியுது. மாலை நேர வகுப்புகள் முடிஞ்சு வீட்டுக்கு தாமதமாக போகாமல் சீக்கிரமாகவும் போக முடியுது. இந்த மாதிரி விலையில்லா மிதிவண்டி வழங்கிய தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் நம்மளுடைய மாநிலத்தில் அனைத்து அரசு பள்ளி மாணவிகளுக்கு இந்த சானிட்டரி நாப்கின்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இது மாணவிகளுக்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது. அவர்களுடைய சுகாதாரத்தை பேணி காப்பதற்கும் பிற்காலத்தில் மாணவிகளுக்கு எந்தவிதமான உடல் கோளாறுகள், புற்றுநோய் சம்பந்தப்பட்ட மற்ற வியாதிகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மற்ற வியாதிகள் எதுவும் வராமல் அவர்கள் தங்களுடைய சுகாதாரத்தை நல்ல முறையில் பேணி காப்பதற்கு இது மிக மிக உதவியாக இருக்கிறது. இது மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த முதல்வர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஆ வேளாங்கண்ணி அமிர்தா. நான் அரசினர் மேல்நிலைப் பள்ளி பீர்க்கங்கண்ணையில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். உலகத்தின் எதிர்காலமே கணிப்பொறிதான் என்ற போது இந்த கணிப்பொறியை விலையில்லாமல் எங்கள் அம்மா கொடுத்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஏழை பிள்ளைகளுக்கு எட்டாத நட்சத்திரமாய் இருந்த இந்த கணிப்பொறியை மடியில் வைத்தவர்கள் எங்கள் அம்மா. இந்த இவ்வளவு பெரிய அரிய சாதனத்தை விலையில்லாமல் எங்கள் அம்மா கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. என்னுடைய பெயர் எம் முத்துமணி. நான் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பீர்க்கங்கண்ணை 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பள்ளி படிப்பிற்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், சீருடை, காலணி, இலவச பாட நூல்கள், வரைபட நூல்கள், பயணச்சீட்டு ஆகியவற்றை தந்த முதல்வர் அம்மாவிற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசினுடைய முக்கியமான நோக்கம் குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த இடைநிற்றலை தவிர்ப்பது. நான் நடைமுறையில் பார்ப்போமானால் ஆரம்ப பள்ளியில் சேரக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளும் உயர்நிலைப் பள்ளிக்கு செல்வதில்லை. உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படிக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளும் மேல்நிலை படிப்பை பெறாத ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. இந்த மாண்புமிகு முதல்வர்களுடைய இந்த சீரிய திட்டங்கள் காரணமாக அந்த மாணவ மாணவிகளுக்கு தேவையான அத்துணை படிப்பிற்கு உரிய சாதனங்களும் கிடைக்கப்பட்ட காரணத்தினால பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். அந்த இடைநிற்றல் என்பது கணிசமான அளவிற்கு குறைந்திருக்கின்றது. ஆலயம், தர்கா என அன்னமிட்டு மக்கள் வாழ்வில் வளம் சேர்த்து தொழிலாளர்கள் நலம் காத்து அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க பல தொலைநோக்கு திட்டங்களை தீட்டிய தாயே, தரணியே போற்றுகிறது உங்களை. புதுயுகம் படைக்கும் தாய்க்கு புதுமையான வாழ்த்திது. தங்கத்தட்டில் வண்ண பொட்டு துடிக்கின்றது.
நாளில் நான் ஒரு உறுதிமொழி சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு தரப்போகிறாங்க. அது என்ன பரிசுன்னா, நாளை நீங்கள் டெல்லி போய் ஆள போகிற பரிசு. ஒவ்வொரு தமிழனும் கண்டிப்பாக உங்கள் திறமையும் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய டிட்டர்மினேஷன் நாங்கள் எல்லாம் இந்தியா மக்களே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மீண்டும் இந்த ஒரு நல்ல நாளில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 66வது பிறந்த நாள். இது நினைக்கிற போது நமக்கெல்லாம் என்ன பெருமையாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு பாரதி இருந்து பார்த்திருக்க வேண்டும். ஏன்னா பட்டங்கள் ஆள வேண்டும், சட்டங்கள் இயற்ற வேண்டும், அது பெண்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் பாரதி. பாரதிதாசன் அதுபோல பெண் கல்வி வேண்டும் என்பதையும் பெண்ணுக்கு உரிமை வேண்டும் என்பதையும் பேசியவர். காலங்காலமாக அத்தகைய கவிஞர்கள் கண்ட கனவு நனவானது அம்மா அவர்களுடைய அந்த அருமையான முதல்வர் பதவியின் போதுதான் என்பது இப்போதும் நினைக்கத்தக்கது. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாருடைய கவனத்தையும் இருக்கிற வகையில் சமீபத்தில் அவர்கள் செய்த சாதனை, 7 பேருக்கு விடுதலை வாங்கி தந்த பெருமை இருக்கிறது. அது உணர்வினால் மட்டுமில்லைங்க, சட்டப்படியாகவும் அதை அவர்கள் செய்து சாதனை செய்திருக்கிறார்கள். அவர்கள் பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துகின்றோம். காரணம் என்ன தெரியுமா? இத்தகையவர்கள் வாழ்கிற போது தமிழ் வாழ்கிறது. எங்களை போன்ற தமிழர்களுக்கு விருதுகள் எல்லாம் அவர்கள் தருகிற போது என்ன பெருமைப்படுகிறோம். 100 கோடி செலவிலே அவர்கள் தமிழ் ஆய்வகத்தை நிறுவ உலகத் தமிழ் சங்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். தமிழ் தாய்க்கு சிலை வைப்பதற்காக மதுரையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உச்சங்கம் வைத்த இடத்திலே 4வது சங்கத்தை பாண்டித்துரத்தை அவர் உருவாக்கினார். அதே போல தமிழ் தாய்க்கு ஒரு அருமையான சிலையை வைத்து அந்த பெருமையை அம்மா அவர்கள் அடைய இருக்கிறார்கள். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். எப்படி என்று சொன்னால், அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தந்த நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ அவர்கள் வாழ வேண்டும். இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று வைணவத்திலே சொல்வதைப் போல அவர்களை வாழ்த்தி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த பெருமைகளுக்கெல்லாம், அந்த பெருமையெல்லாம் தமிழகத்தின் பெருமை, உலகத்தின் பெருமை என்று பாராட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். மக்கள் திலகத்தின் மறுமுகமாகி, தமிழகம் எங்கும் தனி முகமாகி, எதிரிகள் நடுங்க எரிமுகமாகி, முழு வெற்றிக்கு உயிர்முகமாகி ஜொலிக்கும் தமிழகத்தின் தங்க முகமே, நாளைய பாரதத்தின் வைரமுகமே, நீங்கள் பல்லாண்டு நீடோடி வாழ வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சரித்திர தாய்க்கு வாழ்த்துக்கள்.